அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனலோடாக மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். டிக்டாக்கில் இஸ்ரேல் என்னுடைய அத்தை பையன்கள் என்று சொன்ன மேடத்துக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அதே மாதிரி சோஷியல் மீடியாக்கள் ஆட்டம் போடுறவங்களுக்கு ஆப்படிக்கிறதுக்கு இனிமேல் குவைத் தயாராக இருக்குதுன்னு சொல்லலாம். 150 பில்லியன் இலங்கையுடைய கடனே முடிச்சிருக்கலாமேடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்தளவு பாதிப்பு. லாஸ் ஏஞ்சலஸ், ஹாலிவுட்டே, பல நடிகர்களுடைய வீடே தரமட்டம். அடுத்ததாக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் பலதரப்பட்ட சோதனைகளை முன்னெடுத்து வராங்க. கடந்த வருடமும் பல சோதனைகள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இதுதான் நிலைமை. கை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த வீடியோவில் பாருங்கள். சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் போகிற பசங்க கூட வந்து சேட்டை பண்ணுவானுங்க. இந்த மாதிரி அனைத்து தொல்லையையும் தாங்கி, அந்த தொல்லையெல்லாம் தாண்டித்தான் எங்களுடைய பெண்கள் இந்த நாட்டில் வேலை செய்யணும். அதே போல் இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து தொல்லை பண்ணும்போது, இந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்கும்போது அவங்க தப்பி ஓடினா, அதாவது வீட்டை விட்டு வெளியாகினா உடனே அவங்க குற்றவாளி. அப்போ இந்த மாதிரி சீண்டினவங்க, இந்த மாதிரி தொல்லை பண்ணினவங்க, பாலியல் துன்புறுத்தல், பாலியல் தொல்லை கொடுத்தவங்க, நிம்மதியாக வேலை செய்யக்கூட விடாமல் டார்ச்சர் கொடுத்தவங்க, அவங்கெல்லாம் நிம்மதியாகவே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க போனால் இன்னொரு பெண் வருவா, அவங்களுக்கும் அதே சேட்டை. பெண்கள் தான் மாறுமே தவிர அந்த இடத்தில் நடக்கக்கூடிய துயரங்கள் மாறாது. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் சேட்டை பண்ணினாலும் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும், பொத்திக்கிட்டு மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும். இல்லைன்னா இதெல்லாம் தாங்கிக்கிட்டு 6 மாதம் பொறுத்து இருக்கணும். இல்லையா தப்பி ஏஜென்ட்டுக்கு இல்லைன்னா எம்பசிக்கு வரணும், தப்பி வரணும். அப்போ அவங்களாலாம் வந்து எடுக்க மாட்டாங்க. இதுதான் நிலைமை. ஏன் தப்பி ஓடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு முட்டாள்தனமான விடயங்களால் தப்பி ஓடுவாங்க. ஆனால் 100% தப்பி ஓடுறதுக்கு காரணம் இந்த மாதிரி தொல்லைகள் தான். தப்பி ஓடின பெண்ணுக்கு தண்டனை, அவங்கள தப்பிக்க வைத்த ஓட்டுநருக்கும் தண்டனை. ஆனால் தவறு செய்தவன் விடுதலையாக நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பான். இதுதான் நிலைமை. அதே போல தான் இன்னைக்கு வரைக்கும் விஐபி வீடு, ராஜ வாழ்க்கை, சட்டப்படி சாப்பாடு, தங்க சட்டில் சாப்பாடு, வெள்ளி கிணத்துல தண்ணீர், இந்த மாதிரியெல்லாம் பல பொய்களை சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வராங்க. இன்னைக்கு வரைக்கும் நாட்டிலிருந்து பல ஏஜென்ட்கள், பல சப்மார்கள். அந்த மாதிரி நம்பி வரக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி இன்னைக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நாட்டில். ஏன்னா குறிப்பாக பெண்களை பொறுத்த வரையில் பெண்களுக்கும் இதே நிலைமை தான், ஆண்களை பொறுத்த வரையில் ஆண்களுக்கும் இதே நிலைமை தான். ஆனால் பெண்களாவது பணம் செலவழிக்காமல் வராங்க ஒரு சிலர். ஆனால் ஆண்கள் லட்சக்கணக்கில் பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், வீடு, வாகனம் இருந்து எல்லாத்தையுமே விற்று காசெல்லாம் செலவு பண்ணி இந்த நாட்டுக்கு வந்தால், அவனுங்களோட பொய்களை நம்பி வந்தால் கடைசியில் ஏமாற்றம் தான் மிஞ்சுது. இதில் ஒரு சகோதரின் கதை இருக்குது, அவரே சொல்லுவார், கேளுங்க. ப்ரோ சர்ஃபான் ப்ரோ, கட்டாயம் இது வந்து நியூஸில் பேசுங்க. நண்பர்களே, நீங்கள் ஏஜென்சி மூலமாக வாரவங்க வெளிநாட்டுக்கு தயவு செஞ்சு 100 தினார் உங்களுக்கு முன்னாடி தருவாங்க, அதுக்கப்புறம் 120 தருவாங்க, இல்லாட்டி அதுக்கப்புறம் 110 தருவாங்க. மற்றது மரக்கறிக்கு 5 தினார் தருவாங்க, கிழமையில் ஒருக்கா சாமான் தருவாங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் சமைச்சு சாப்பிட்றா சாப்பிடலாம், நீங்கள் வீட்டில் அவங்க தாரண்டாலும் நீங்கள் சாப்பிடலாம், அது உங்கள் சாய்ஸ். அப்படி இப்படின்னு நிறைய பொய்யை சொல்லி அனுப்புவாங்க. தயவு செஞ்சு நீங்கள் வாரதா இருந்தால் 100% அது உண்மையாக இருக்குமா நல்லா யோசிச்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். என்ன சொன்னால், நான் இப்போ 4வது மாதம் பீத்துட்ருக்கு. எனக்கு இங்கே ஒழுங்கான சாப்பாடும் இல்லை,
ஒழுங்கான சாப்பாடு இல்லை, நிம்மதியான தூக்கம் இல்லை. என்ன செய்ய, கஷ்டத்துக்காண்டி நம்ம வந்திருக்கோம். நாட்டு நடப்புப்படி இப்போ போகிற பிரச்சனைக்கு நம்மளால் பொருளாதார அதுக்கு முகம் கொடுக்க இல்லாமல் இருக்குது. அதனால இந்த 100 தினார் சம்பளம் என்று சொல்லி நீங்கள் சொன்னால் நீங்கள் தயவு செஞ்சு வராதீங்க. கஷ்டத்துக்கு வர சுட்டி அது உங்களோட அது உங்களோட ப்ரைவேட் விஷயம். நீங்கள் வரதா இருந்தால் வரலாம். ஆனால் எந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த 4வது மாதம் நான் 7 லட்ச ரூபா செலவழித்து தான் இங்கே வந்திருக்கேன். ஹவுஸ் டிரைவிங்க்கு அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. என்னென்னு சொன்னால், லைசன்ஸ் எடுக்க முந்தி 100 தினார் சம்பளமும், லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் 120 தினார் சம்பளம் தருவாங்க. மாதம் 5 தினார் சல்லி தருவாங்க மரக்கறிக்கு. தேவையான அரிசி, பருப்பு, மரக்கறி இதெல்லாம் அந்த மற்ற சாமான்கள்லாம் கிழமையில் ஒருக்கா தருவாங்க. நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்லித்தான் நான் வந்தேன். இங்கே 4வது மாதம் எனக்கு மரக்கறி சாமான் 3 கொச்சிக்காய், 2 வெங்காயம், ஒரு தக்காளி பழம் அப்படி தருவாங்க 15 நாளைக்கு ஒருக்கா. சரியா? அதனால் தயவு செஞ்சு நல்லா விசாரித்து நல்லா இது பண்ணி வாங்க. ஆனால் 100 தினார் சம்பளத்துக்கு வராதிங்க. ஏன்னா நம்ம நாட்டு நிலப்படிப்பை தினாருக்கெல்லாம் நல்ல விலை குறைஞ்சி போகுது. அதனால் நீங்கள் கடன் கொடுக்குறியா, ஒய்ஃப் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறியா, உங்களோட கடமை நிறைவேற்றியான்னு ஒரு கேள்விக்குறிக்கு ஆளாகுவீங்க. அப்படி தான் நான் நிற்கிறேன் இடத்துக்கு. இப்போ 2 மாதமாக நான் ஏஜென்சிக்கு கால் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் ஏஜென்சி திறக்க போகிறோம், லைசன்ஸ் எடுக்கலை, இன்னும் வரலை, நாங்கள் இன்னும் 5 நாளில் 10 நாளில்னு சொல்லி வந்துடுவோன்னு இந்த 2 மாதமாக வராங்க. நான் நினைக்கிறேன் அவங்க நீங்கள் நடந்து வராங்கன்னு நினைக்கிறேன். அதை சுற்றி ஏஜென்ஸால் வாராக்கள் கட்டாயம் நல்லா விசாரித்து வாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட சொந்தக்காரர்கள் யார் சரி இங்கே இருந்தால் அவங்க மூலமாக விசா எடுத்து வாங்க. உங்களுக்கு 3 லட்சம் 3.5 லட்சமே தான் செலவு போகும். தயவு செஞ்சு சொல்கிறேன். அடுத்தது வேலி விசாக்கு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்காதீங்க தயவு செஞ்சு. அது உங்களுக்கும் கஷ்டம், உங்களை சுற்றிக்கிற குடும்பத்துக்கும் கஷ்டம். ஓகேவா பிரதர்? இதை கட்டாயம் நீங்கள் பேசுங்க பிரதர். எனக்கு ரொம்ப கஷ்டம் இங்கே. ஏன்னா தாங்க முடியலை பிரதர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில டைமில் அடி கூட விழுது. நான் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறதுக்கு, நான் மாதம் 65,000 கடன் கொடுக்கணும், 80,000 சல்லி அனுப்புகிறேன். என் சல்லியில் தான் இங்கே சாப்பிட்றேன். வளர்ச்சியுள்ள நண்பர்கள் சாப்பாடு தருவாங்க, அதேமாதிரி தல்லாஜாவில் வைப்பாங்க சாப்பாடு, அதுதான் எடுத்து சாப்பிட்றேன் பிரதர். தயவு செஞ்சு இந்த நியூஸை நீங்கள் போடுங்க, கட்டாயம் பேசி அனுப்புங்க. ஏன்னா நம்மளோட மக்கள் மிச்சம் கஷ்டப்படுறாங்க. நாட்டில் ஹைப்பையாக வாழ்ந்த ஒருத்தன் வரப்போகிற இல்லை வெளிநாட்டுக்கு. என் வேலை நாட்டாம வேலை. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு மாதம் 80,000 உழைக்கிறேன். நான் ஊரில் உழைச்சிருப்பேன். ரொம்ப ஏமாந்துட்டேன் பிரதர். அதனால யாரும் ஏமாறக்கூடாது. தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்னா நம்ம ஸ்ரீலங்கா எம்பசியை பொறுத்த வரைக்கும் 100% சூப்பர். அவங்க போய்த்து உடனே நம்ம அவங்கள்ட்ட நியூஸ் எத்தி வச்ச உடனே அவங்க எக்ஷன் எடுக்கிற எம்பசி தானே நம்மட. அதே மாதிரி ஏஜென்சியில் அங்கே உள்ள வேணும்னா இங்கே உள்ள வேணும்னா 100% உண்மையை பேசுகிற ஏஜென்சியில் தானே நம்ம வந்திருக்கிறோம். அதனால இது கட்டாயம் நீங்கள் பேசுங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுக்கணும் பிரதர். இது சரி வராது. இப்படியே நம்ம நாட்கள் கஷ்டப்பட்டுட்டு அடி வாங்கிட்டு செத்துட்டு மௌத்தாகிட்டு இருக்கிறதுக்கு இல்லையே பிரதர். நம்ம அங்கேருந்து வாரோம். அதனால நம்ம கட்டாயம் பேசணும் இதை பற்றி. இன்ஷா அல்லாஹ் இதை பார்த்து கொஞ்சம் பேசி செய்யுங்க பிரதர். இன்ஷா அல்லாஹ். கவலையாக இருக்குது பிரதர். கண்ட சப்புமார்களையும் கண்ட தெரியாத ஏஜென்ட்டுகளையும் நம்பி வந்தால் இதுதான் பிரச்சனை. அதே மாதிரி இங்கே இருக்கிறவனுங்க இப்போ சாதாரண உதாரணத்துக்கு என் வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும், யார் வர போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம இருந்த வீடா, நான் இருந்த வீடா, அப்போ சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் எல்லோரும் வருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தா நிலைமை மோசமாக இருக்கும். அது மாதிரி தான் இங்கே இருந்தும் நிறைய பேர் எடுத்து விடுறதும் பிரச்சனையிலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக இன்னொருத்தரை கோர்த்து விட்டுட்டு போகிறாங்க. அதுதான் நிறையவே நடக்குது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். தயவு செய்து இதற்கான தீர்மானம் யார் எடுக்கணும்னா நம்மளுடைய தூதரகம் தான். என்ன சொல்லுங்கள், நம்மளுடைய தூதரகங்கள் நினச்சா அவங்களே டைரெக்டாக வீசா அப்ளை பண்ணி வீசா இவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். தூதரகத்திலே உங்களுக்கு தேவையான டிரைவர்ஸ் ஹத்தாமா யார் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி இவங்களே செய்யலாம். உண்மையிலே செஞ்சாங்கன்னா உண்மையிலே நம்மளுக்கு நிறைய பாதுகாப்பும் இருக்கும், பக்கபலமும் இருக்கும். இந்த புரோக்கர்கள் ஏஜென்ட்களுக்கு பின்னால் வால் பிடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பாருங்கள் என்ன நிலைமைன்றதை பாருங்கள். இந்த இருக்கு ப்ரோ,
தலாஜாவில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ சாப்பாடு. இந்த சூடாக்கி சாப்பிட போகிறேன். இன்னும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன் தான் ப்ரோ. இந்த மாதிரி சகோதரர்களுக்காவது உதவும் அப்படின்னு தான் நான் என்றைக்குமே ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் மிஞ்சிற சாப்பாடுகள் கிடைக்கிற அதிகமான சாப்பாடுகள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா சாப்பாடுகளை வைக்கிறதுக்கு காரணமே அதுதான். பாருங்கள், சாப்பாடு, தங்குமிடம், உங்களுக்கு அது இருக்குது இது இருக்குது எல்லா சலுகையும் இருக்குது அப்படின்னு பொய்யை சொல்லி கொண்டுட்டு வந்து விடுவானுங்க. கடைசியில் இங்கே தின்றதுக்கு சாப்பாடு, ஏன் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பராதையில் தான் போய் எடுக்க வேண்டி வரும். போட்டலில் கொண்டு போய் பிடிச்சி கொண்டு வர வேண்டி வரும். அறைக்குள்ளே குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடைக்காது ஒழுங்கானு. சிந்திச்சு செயல்படுங்க ஏஜெண்டுகளால் வரக்கூடியவங்க. இந்த டிக்டாக், ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடியவங்க நாடுகளை அவதூறு பண்ணுறது, நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை மதிக்காமல் செயல்படுறது அனைத்துக்குமே கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுது என்பது உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்க என்ன கூத்து பண்ணினாங்க தெரியுமா? இவங்க இஸ்ரேலனுடைய சகோதரர்கள், என் மாமா மக்கள் جايين يشوفون المبنى معاهم واحد من شركة يورك تاور قاعد يوريهم، فأنا فتحت لهم البيت وقلت لهم حياكم الله، وطلعوا من عيال عمنا إسرائيليين من عيال العم. أهلا. மனிதாபிமான ரீதியில் பார்த்தா சரி, ஓகே, இல்லை எல்லாரும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஓவரா கூவுறானேடா அப்படின்ன மாதிரி கொடுத்ததை விட ஓவரா கூவினா இதுதான் பிரச்சனை. மீடியா இன்ஃப்ளூயன்சர், சோஷியல் மீடியாவில் ஃபேமஸான ஒருத்தராக இருந்தவங்க ஃபஜ்ரல் சாயித். கடைசியில் இப்போ என்ன இருக்குது, 21 நாள் மாமா பசங்களோட வீடியோ போட்டதுக்காக மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. 21 நாள் குற்றவியல் நீதிமன்றம். இல்லை கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்னா அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஒரு சிலர் இதோடைய தாக்கம் தெரியாது. வீடியோ போடும்போது நான் தான் வீரி சூரி மகா காளி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் பருப்பு தின்னும்போது தான், அதுவும் கடைஞ்ச பருப்பாக தின்னும்போது தான் இதோடைய தாக்கம் என்ன அப்படின்றது மரமண்டைக்கு உரைக்கும். அது வரைக்கும் நான் தான் பெரியவன் தான் பீத்திக்கிட்டு தெரிவாங்க. அதே மாதிரி இந்த நாட்டை பொறுத்த வரையில் அரபு நாடுகளில் இருக்கிற யாருமே இஸ்ரேலை தூக்கி பேசாதீங்க. நீங்கள் இஸ்ரேலை பற்றி பேசுகிறோன்னா சொந்த நாட்டில் போய் இலங்கையில், இந்தியானா இந்தியாவில், எந்த நாட்டிலையோ அந்த நாட்டில் போய் உங்கள் சொந்த நாட்டில் நீங்கள் பேசலாம், தாராளமாக கருத்துரிமை இருக்கலாம். ஆனால் அரபு நாட்டில் எக்காரணத்தை கொண்டும் பேசாதீங்க. ஏன்னா அரபு நாடுகள் உங்களுக்கே தெரியும், பலதர கட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பலதரப்பட்ட இடங்களில் போராட்டங்கள் அதிகமாக வெடிச்சிருக்கும். அதிகமான பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க இஸ்ரேலுக்கு. அதிகமான போராட்டங்கள் கூட நடந்துச்சு. அதே போல் தயவு செய்து நீங்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பம்னா நீங்கள் நாட்டில் போய்ட்டு தாராளமாக ஆதரவு கொடுங்க. சோஷியல் மீடியாவிலேயோ அல்லது வேறு எங்கேயாவதோ இதை பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கோங்க. இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனைகளை பற்றி நீங்கள் பேசுகிறத தவிர்த்துக்கோங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசாதீங்க. 156 கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் ஆகிருக்குது. 444 டூர்ஸ், அதாவது விசிட் பண்ணியிருக்கிறாங்க கடந்த வருடத்தில் மட்டும் வணிக வர்த்தக அமைச்சகம். குறிப்பாக இனி வரும் நாட்கள் கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க, உணவகங்கள்னா மெடிக்கல் கார்டு கட்டாயம் இருக்கணும். பலதியா லைசன்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸுடைய லைசன்ஸ், அதாவது வணிக அமைச்சகத்துடைய, அதே மாதிரி குவைத்துடைய சுகாதார அமைச்சகத்தின் அனுமதி பத்திரம், உணவு பாதுகாப்புத்துறை, அதாவது உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புத்துறையின் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அத்தாரிட்டியோடைய அவங்களுடைய அப்ரூவல், இது எல்லாமே இருக்கணும். இருந்தால் தான் சாதாரணமாக நீங்கள் ஒரு உணவு வியாபாரம் பண்ண முடியும் இந்த நாட்டில். ஒரு சிலர் இப்போ நீங்கள் அறைகளில் இடியாப்பம் சுட்டு விற்கிறதா இருக்கலாம், சாப்பாடு சமைச்சு விற்கிறதா இருக்கலாம், அதெல்லாமே பிடிபடும் வரைக்கும் தான். பிடிபட்டால் நீங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இத்தனை அத்தாரிட்டிக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். நான் சொன்ன அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு வழக்குகள் பதிவிடப்படும். அதே மாதிரி கடைகளில் வேலை செய்கிறீங்களா இருந்தால் உங்களுடைய பத்தாக்க மதனியை எனி டைம் அப்டேட்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி காதிம்லன்னா கடைகளில் வேலை செய்யாதீங்க. ஏன்னா வந்த வரத்துலேயே செக் பண்ணுறது அதுதான். அவங்க காதிமில் வேலை செய்யாதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. கிட்டத்தட்ட $150 பில்லியன் லாஸ்ட் ஆகிருக்குது.
20 பில்லியனுக்கு மேலே ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் ஆகியிருக்குது. பெரிய பெரிய நடிகர்கள், ஜாம்பவான்கள், இந்த எக்ஸ்மென் படம், ஒவ்வொரு படங்கள்ல எல்லாம் வருவாங்களே, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஹாலிவுட் படங்களில், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்களுடைய வீடு, அதாவது முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த பெண் வேட்பாளர் ஹாரிசா அவங்க தானே, ஆமாம், அவங்களுடைய வீடு கூட அங்கே தான். எவ்வளோ பிரம்மாண்டமான வீடுகளாக இருந்திருக்கும். எல்லா ப்ராப்பர்ட்டியும் டோட்டல் கிளாப்ஸ், வெறும் கரிக்காடு. Never seen nothing like this in my life. If you pull up to the stores, they're burnt down. Stuff's burnt down to the ground, completely melted. Look, that once was a motel, I think. This used to be a car shop. This once was a building that they were trying to build. Not no longer. Wow, man. You gotta thank our firefighters out here, man. Really putting in the work. Really putting in the effort to keep these guys alive. Hey, thank you for your services, boss. Have a blessed day. God bless you. Look, burned to the ground. Someone's motorcycle almost burned to the ground. Lost the whole back end to the Harley. Thank you for your service, Pop. Fuck, look it. Jet 56, 621. They need to tell me we can move that way, but... St. Helena Medic 6311. The last two. இப்போ கூட அமெரிக்காக்காரன் திருந்துவான்னு நினைக்கிறீங்க? அட, இத்தனை பில்லியன் லாஸ்ட் ஆகிருக்கா? சரிப்பா, 2 நாட்டுக்கடையில் சண்டையை மூட்டி விட்டுட்டு அதுக்கடையில் எல்லா நாட்டுக்கு, அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கும் ஆயுதத்தை வியாபாரம் பண்ணி எப்படியாவது அந்த காசை பிடிச்சிடலான்னு தான் நினைக்கும். ஏன்னா அவங்களுடைய தொழிலே அதுதானே, தயாரிக்கிறது ஆயுதம், ஆயுதத்தை தயாரிக்கிறது. அதே மாதிரி 2 நாட்டுக்குள்ளே யுத்தத்தை வர வளைச்சி ஒரு நாட்டுக்கு உதவி, இன்னொரு நாட்டுக்கு ஆயுதம். அதே மாதிரி தான் இந்த மருத்துவத்துறையில் இப்போ சீனாவிலே நிறைய இந்த ஊழல் நடக்குது இல்லையா? புதிதாக அவனுங்களே ஒரு நோயை கண்டுபிடிப்பானுங்க, அதுக்கப்புறம் அவனுங்களே அதுக்கு ஒரு தடுப்பு மருந்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. நோயை கண்டுபிடிச்சிட்டு தடுப்பு மருந்தையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்கிறது, நோயை முதல்ல பரப்பி விடுறது. அதுக்கப்புறமா எங்கள்கிட்ட தடுப்பு மருந்து இருக்குது, கண்டுபிடிச்சிட்டோம் இதோ அப்படின்னு உடனே வெளிப்படுத்துறது. அதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு நாடுகளாக விலை கொடுத்து வாங்கும்போது அதில் ஒரு ப்ராஃபிட், எல்லாமே ப்ராஃபிட். ஆனால் ப்ராஃபிட் சொன்னது இன்றைக்கி ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு கிடைக்குது. செய்தது செய்வினை, எது விதைத்தமோ அதையே அறுப்போம், அறுவடை செய்வோம் என்று. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.